தேர்தல் கிட்ட வர சூழல்ல அதிக இடங்கள் வேணும்ன்ற தலைவர்களுடைய கருத்துக்கள் அதுதான் இப்போ இந்த கூட்டத்தில் கூட அவர் வலியுறுத்தி இருக்காரு, பொது வெளியில பேசக்கூடாது, அது அகில இந்திய தலைமை பார்த்துக்கும், ஹைகமாண்ட் வில் டிசைட், அவங்க தீர்மானிப்பாங்க எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும்ட்டு. அதனால இப்போ எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது. ரைட், நெக்ஸ்ட். கூட்டணி சீட் ஷேரிங் பொது வெளியில பேசக்கூடாது. ஓகே, ஆனா வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை வலியுறுத்துறாங்க. இப்போ நம்ம மேலிட பிரதிநிதி கூட போன மாசம் வந்திருக்கும் போது அதிகமான சீட்ல நம்ம போட்டியிடணும்னு சொல்லி அவரும் அவருக்கு சொல்லியிருக்காரு. நாளைக்கு இல்லை நீங்க எம்எல்ஏக்கள் ஆரோக்கியம் சொல்றது அவங்க கலந்துருக்காங்க. இல்லை நீங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவர் திருநெல்வேலியில் பேசினாருங்க, சென்னையிலிருந்து கேட்டிருப்பீங்க, அதில் காதில் கொஞ்சம் சரியாக விழுந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக அந்த வீடியோவை கவனிங்க. அவர் என்ன சொன்னார்னா, திருநெல்வேலியில் 125 தொகுதிகள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, வில்லேஜ் கமிட்டி ரொம்ப வலிமையாக இருக்குது, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம், 125 தொகுதியில் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னது நாங்கள் தனியாக நிற்கிறதுக்கு இல்லை, எல்லோருக்கும் சேர்த்து தான் இம்மிடியட்டாக 125 சீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னார். நீங்கள் உடனே என்ன பண்ணிட்டீங்க, அதை தனியாக காங்கிரஸ் ஒரு 125 தொகுதி அவர் நிற்க போகிறாருன்னு எழுதிட்டீங்க. தப்பு. அதே மாதிரி அவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை, பல இடங்களில் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் அவரும் சொல்லியிருக்கார், நாங்களும் சொல்லியிருக்கோம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அடுத்தது தேங்க்யூ. ரைட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.